என்ன கேட்டீங்க? சாமி கும்பிட கும்பிட பூஜை பண்ண பண்ண கஷ்டம் தான் ஜாஸ்தி ஆகுது சார். சாமின்னா என்ன? கடவுள் தான் சார். கடவுள்னா என்ன? கடவுள் என்ன பண்றார்? தெரியல சார். தெரியல சார். ஆன்மீகம் என்றால் என்ன? பக்தி. என்ன பக்தியா? புரியல சார் எனக்கு என்ன. ஆன்மீகம்ங்கிறது தன்னை பற்றி அறிவை பெறுவது, கடவுளை பற்றிய அறிவை பெறுவது. நீங்க எதுக்காக பிறந்திருக்கீங்க தெரியும். அப்பா அம்மா உயிரை கொடுத்தாங்க, பிறந்திருக்கோம், அவ்வளவுதான் தெரியும் இல்லையா? நீங்க பிறந்தது உங்க கர்மத்தை ஒழிக்கிறதுக்காக, அழிக்கிறதுக்காக. கர்மம்னா என்ன? அது அவ்வளவு கேள்வி. இது எத்தனை ஜென்மம்? எத்தனை ஜென்மத்தை தாண்டி இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு? 3 லட்சத்துக்கு மேல. சின்ன அபிமானம் இருந்து உடலை மாத்தி உடலை மாத்தி 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 ஆத்மா 3 லட்சத்துக்கு மேல உடலை தாண்டி இந்த மனுஷ உடலை உருவத்துலதான் பெண் ஆண் வேறுபாடு இருக்கே தவிர ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். ஆத்மாவுக்கு ஆண் ஆத்மா பெண் ஆத்மா இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். உடல் தான் வேறு. இந்த ஆத்மா இந்த உடல்ல வந்து சேர்ந்திருக்கிறது எதுக்காக கேட்டீங்கன்னா முக்தி அடையிறதுக்காக. நாயாகவோ பன்னியாகவோ புறாவாகவோ கோழியாகவோ பிறந்தீங்கன்னா முக்தி கிடைக்காது. ஏன்னா அதுக்கு 6வது அறிவு இல்லை. உங்களுக்கு 6வது அறிவு கொடுத்திருக்கிறது எதுக்குன்னா உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன உண்மை? நான் யார், எந்த நிலையில் இருக்க, முன்னாடி போக முடியுமா, என்கிட்ட என்னென்ன தப்பு இருக்கு, எப்படி சரி பண்ணிக்கிறது, இது தன்னறிவு. எனக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு, கடவுளை நான் எப்படி அடைவது, இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பிறந்திருக்கீங்க. இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியாமையே ஆன்மீகத்துல நீங்க இறங்கிடுவீங்க. ஆன்மீகத்துல இறங்க இறங்க கடவுள் நிலை உங்களுக்கு கிடைச்சிடும். கடவுள் நிலைங்கிறது என்ன? கடவுள் என்றால் யார்? எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பை மாத்திரம் கொடுப்போம். ಹಲೋ, ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಗುರುಜಿನ ಹೇಳಿ 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 ಹೇಳಿ. ಕರ್ಕೊಂಡ್ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಏನಿದೆ, ನೀವು ಕಾರಲ್ಲಿ ಬರ್ತೀರೋ ಬಸ್ಸಲ್ಲಿ ಬರ್ತೀರೋ? ಹಾ ಹಾ